இல்ல now they will இது அவங்களுக்கு உண்மையா இருப்பா நீங்க நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் they will fight நம்ம ஓகேவா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோட்ல பிரவீன் காந்தி தான் எலிமினேட் ஆனாரு. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க அவர் போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய டிஸ்கஷன் பண்றாங்க. இதுல ரம்யா ஜோ மட்டும் மிஸ் ஆகுறாங்க. ரம்யா ஜோ படுக்கிறதுக்காக போயிட்டாங்க போல. மற்ற 5 பேர் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றாங்க. யார் யாரு? வியானா, அதுக்கப்புறம் சுபிக்ஷா, அதுக்கப்புறம் கானா வினோத், கமருதீன், அரோரா, இவங்க 5 பேர் தான் டிஸ்கஷன் பண்றாங்க. இவங்க டிஸ்கஷன்ல பிரதானமா என்ன இருக்குன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பிக் பாஸ் ஹவுஸை சேர்ந்தவங்க நாமினேஷன்ல நம்மள தான் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வியானா காரணமா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்களுக்கு பெருசா வேலை கிடையாது, அதுவும் இல்லாம அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதை தாண்டி நம்ம பெருசா எதுவுமே பண்ண முடியல, இதையே காரணமா வச்சுப்பாங்க. இதையே காரணமா வச்சு நம்மள ஒவ்வொருத்தரா நாமினேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்மனா ஏதாவது காரணம் சொல்றதுக்கு தேடணும், அவங்களுக்கு காரணமே தேவையில்லை. இவங்க பிக் பாஸ் அதாவது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்காங்க, எங்களை ரொம்ப அதிகாரம் பண்றாங்க, ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நம்மளை நாமினேட் பண்ணிடலாம். ஸோ அவங்களோட வேலை என்னவா இருக்கும்னா, ஒவ்வொரு வாட்டியும் இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை சேர்ந்தவங்களை நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பிடலாம். அதுதான் உங்க பிளானா இருக்கும். நம்ம இன்னும் கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யாரு சொல்றா? வியானா சொல்றாங்க. இந்த இடத்துல அரோரா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனா வேற ஒரு பாயிண்ட் அரோரா வைக்கிறாங்க. இதுவும் சரியான பாயிண்ட். அரோரா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இந்த வாட்டி நம்மளை டார்கெட் பண்றதை காட்டிலும் அவங்க ஹவுஸ்மேட்ல பார்வதியை தான் டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எதுக்காக இப்படி சொல்றாங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியை சனி ஞாயிறு விஜய் சேதுபதி வச்சு செய்யும் போது மக்களும் கிளாப் தட்டுறாங்க. அப்ப மக்கள் பார்வதியை வெளியே அனுப்பலான்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. அது உள்ள இருக்கவங்களுக்கும் புரிஞ்சிருச்சுல்ல. அதனால உள்ள இருக்கவங்க முதல்ல பார்வதிக்கு தான் ஓட்ட போடுவாங்க. சரி ஓட்ட போட்டுடலாம், இவங்க வெளியே போக தான் வாய்ப்பு இருக்குன்னு பார்வதிக்கு ஓட்ட போடுவாங்க. பார்வதியை சுத்தி இருக்கவங்களுக்கு ஓட்ட போடுவாங்க. இவங்க யாரை மீன் பண்றாங்கன்னா, திவாகரை மீன் பண்ணல. ஏன்னா திவாகருக்கு இவங்க நாமினேஷன்ல கொண்டு வந்தாலும் வேஸ்ட் தான் இவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்து சனிக்கிழமை திவாகர் மேல கோவப்பட்டவங்களா ஞாயிற்றுக்கிழமை அவரோட சப்போர்ட்டரா மாறிட்டாங்க. சரியா? இவங்க மீன் பண்றது கலையரசனை தான் மீன் பண்றாங்க. ஏறக்குறைய அவங்க 2 பேரை தான் எல்லாருமே நாமினேட் பண்ணுவாங்கன்னு அரோரா சொல்றாங்க. இங்க அரோரா பிளான் என்ன தெரியுமா? அவங்க 2 பேரை நீங்களும் நாமினேட் பண்ணுங்கன்னு இன்டைரக்டா இவங்களோட டீம் கிட்ட சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து இந்த வாட்டி பார்வதி அதுக்கப்புறம் கலையரசனை நாமினேட் பண்ணுங்க, அவங்கள நாமினேஷன்ல கொண்டு வரலாம்.